ராஜ்யசபாவில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்த விவாதத்தின் போது அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. ராஜ்யசபாவில் வெள்ளியன்று தமிழக மீனவர் பிரச்சினை மீது குறுகிய விவாதம் நடந்தது. திமுக உறுப்பினர் திருச்சி சிவா பலமுறை மீனவர் பிரச்சினையை எழுப்பிய போதும் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைதாவது தொடர்கதையாக நடக்கிறது என்றார். பார்லிமென்டில் மீனவர் பிரச்சினை பற்றி பேசுவது வீணான வேலை போல தனக்கு தோன்றுவதாகவும் வேதனை தெரிவித்த சிவா, கச்சத்தீவை மீட்பதுதான் பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்று அரசை வலியுறுத்தினார். அப்போது சபையில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்ததால் மீனவர் பிரச்சினை குறித்து அவர் பதிலளிக்க வேண்டும் என்று திமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அதிமுக சபைத் தலைவர் நவநீத கிருஷ்ணன் பேசும்போது 5 மீனவர்களை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றிய பிரதமர் மோடி முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். I raised the issue of Tamil fishermen. The Tamil fishermen are being treated like slaves in Sri Lanka. I thank our Honorable Amma and our Honorable Prime Minister for releasing the 5 fishermen. அப்போது திமுக உறுப்பினர் இடைமறித்து கூறிய ஒரு கருத்தால் திமுக, அதிமுக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மைத்ரேயன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விரைந்து சென்று தமிழக எம்பிக்களை அமைதிப்படுத்த முயன்றார். Member of this house, colleague, my friend also is a very senior member. I respect all of you. I know we can convey our views, but I think we should not lose our temper. With that spirit, I will request that the matter end here. சபையின் கண்ணியத்தை நாம் காக்க வேண்டும். சபைக்கு பொருந்தாத அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். உடனே சபை துணைத் தலைவர் PJ குரியன் சபை குறிப்பை ஆராய்ந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவை நீக்கப்படும் என்றார். அதிமுக உறுப்பினர்கள் ஆக்ரோஷத்துடன் தங்கள் மீது பாய்ந்ததாக திமுக உறுப்பினர்களும், திமுக உறுப்பினர் ஒருவர் தங்களை மிரட்டியதாக அதிமுக உறுப்பினர்களும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது.